உலக நாயகன் கமல்ஹாசன் நடிச்ச பாபநாசம் திரைப்படம் எல்லாருமே குடும்பத்தோட போய் பார்த்துட்டு வராங்க. மாபெரும் ஹிட்டா நோக்கி போய்கிட்டு இருக்க இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் கதாபாத்திரத்துல ஆஷா சரத் அப்படிங்கிறவங்க நடிச்சிருப்பாங்க. இவங்க கமலுடைய அடுத்த திரைப்படத்திலையும் நடிக்க போறாங்களாம். அவங்க தூங்காவனம் அப்படிங்கிற திரைப்படத்துல கமலுக்கு ஜோடியா த்ரிஷா நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் தான் இது வரைக்கும் வெளியாயிட்டே வந்துச்சு. ஆனா கமலுக்கு இதுல பிளாஷ்பேக் இருக்கிறதாகவும் அதுல கமலுடைய மனைவி கதாபாத்திரத்துல ஒருத்தவங்க இருக்கிறதாகவும் அப்பப்ப லைட்டா சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க யாரு அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு. அவங்க வேற யாரும் இல்ல, பாபநாசம் படத்துல நடிச்ச ஆஷா சரத் தான். பாபநாசம் படத்துடைய வெற்றி மீட்டிங் நடந்திருக்கு. அதுலதான் இதை அறிவிச்சிருக்காங்க. ஆனா ஏற்கனவே ஆஷா சரத் இதை பத்தி லைட்டா நமக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க. யூஷுவலா கமல் அவர் நடிக்கிற படங்கள்ல பயங்கர திறமசாலியா இருக்கிற நடிகர்களை அவருடைய அடுத்த படங்கள்ல யூஸ் பண்ணுவாரு. இது எது இந்த படத்துல நடந்திருக்கு அப்படின்னா, விஸ்வரூபம் திரைப்படத்துல ஆண்ட்ரியா, பூஜா குமார் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. அந்த கும்பல் அப்படியே அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கு. விஸ்வரூபம் 2 திரைப்படத்துல இவங்க 2 பேரும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உத்தம வில்லன் படத்துல பூஜா குமார் இருக்காங்க. இந்த மாதிரி அதே வரிசையில ஆஷா சரத்தும் கமலஹாசனோட அடுத்த படத்துல இணைஞ்சிருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெருமை அளிக்கிற விஷயமா இருக்காம்.